மக்களுக்கு தேவையான அரசாங்கத்தினை அமைப்பதற்காக விரைவில் பொது தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என மக்கள் விடுதலை முன்னணியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையிலான புதிய அரசாங்கத்தை விமர்சித்து மக்கள் விடுதலை முன்னணியால் இன்று புதன்கிழமை கிளிநொச்சியில் துண்டு பிரசுரம் விநியோகிக்கப்பட்டது. இதன்போது கருத்து தெரிவித்த சந்திரசேகரன் மேற்குறித்தவாறு கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது: ஜனவரி 8ஆம் தேதி உருவாக்கப்பட்ட தற்காலிகமான மைத்ரிபால சிறிசேன அவர்களதும் ரணில் விக்ரமசிங்க அவர்களதும் அரசாங்கத்திற்கு 100 நாள் முடிவடைந்து இன்று 3 வாரங்கள் கடந்திருக்கின்றது. இந்த 3 வாரங்களுக்கு பிறகு விசேடமாக இந்த நாட்டின் மக்களுக்கு கடந்த ஜனவரி மாதம் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் பொழுது ஐக்கிய தேசிய கட்சியை சேர்ந்த ரணில் விக்ரமசிங்க அவர்களும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை இன்றைய தலைவராக இருக்கின்ற மைத்ரிபால சிறிசேனா அவர்களும் ஜனாதிபதி அவர்களும் குறிப்பிட்டார்கள். இந்த 100 நாள் முடிவடைந்ததன் பிறகு நாட்டில் புதிய தேர்தல் நடாத்தப்பட்டு நாட்டு மக்களுக்கான சந்தர்ப்பத்தை பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் இன்று 100 நாள் கடந்ததன் பிறகு இன்று மக்கள் மத்தியில் இருக்கின்ற கேள்வி, மக்களுக்கு நிறைவேற்றப்பட்டவைகள் மக்கள் எதிர்பார்த்தவைகள் இன்று ஈடேறி இருக்கின்றதா என்று தேடி பார்க்கின்ற பொழுது இல்லாத குறைபாடை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதனால் மக்கள் விடுதலை முன்னணியான நாங்கள் விசேடமாக இந்த நாட்டின் அரசாங்கத்திடம் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்று இந்த அரசாங்கம் என்பது பலவீனமான அரசாங்கம், நலிவடைந்த அரசாங்கம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஐக்கிய தேசிய கட்சியினதும் கூட்டு அரசாங்கம். அதாவது இலங்கை வரலாற்றில் இந்த 2 கட்சிகளும் சேர்ந்து கூட்டாக ஆட்சி செய்கின்றார்கள். இந்த கூட்டாக ஆட்சி செய்கின்ற பொழுது இந்த 100 நாள் போதும் இந்த நாட்டின் 67 வருட ஆட்சியை நல்ல முறையில் படம் போட்டு காட்டுவதற்கான அரிய சந்தர்ப்பம் ஒன்று மக்களுக்கு கிடைத்திருக்கின்றது. அதனால் மக்கள் விடுதலை முன்னணியான நாங்கள் குறிப்பிடுகின்றோம், அதாவது 67 வருடங்களாக இந்த நாட்டில் எல்லா ஆட்சியாளர்களாலும் மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்கின்றார்கள். எல்லா அரசியல்வாதிகளும் கடந்த தேர்தலின் போது வாக்குறுதி அளிப்பவை அல்ல, பிறகு ஆட்சி பீடத்துக்கு ஏறியதன் பிறகு. அதே போன்றுதான் இன்று இந்த அரசாங்கமும், அதாவது 100 நாட்களுக்கு பிறகு பொது தேர்தல் ஒன்று நடாத்தப்படும், மக்களுக்கான சந்தர்ப்பத்தை பெற்றுக் கொடுக்கப்படும் என்று கூறப்பட்ட போதிலும் கூட இன்று வரை அது நிறைவேறாத ஒரு ஆசையாகவே இன்றும் இருக்கின்றது. 67 வருட தட்டு மாற்று ஆட்சிகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து இந்த நாட்டில் மாற்றத்தை உருவாக்குவதற்கு புதிய அரசியலை தெரிவு செய்யுங்கள், புதிதாக சிந்தியுங்கள். அது மட்டுமல்ல, இன்று மக்களின் குரலாக ஒலிக்கின்ற மக்கள் விடுதலை முன்னணியோடு அணிதிரளுங்கள் என்று நாங்கள் இந்த நாட்டு மக்களிடம் கேட்டுக்கொள்கிறோம்.